محمد دعاء ملك الله اللهم صل على سيدنا محمد سيدنا محمد دعاء ملك الله بلغ مكان خضر عليه السلام عليكم يا بلغ بلغ مكان خضر عليه السلام السلام عليكم يا بلغ بلغ مكان خضر عليه السلام இப்போ ஹுதன்லில் முத்தகீன் இந்த குர்ஆன் பக்தர்களுக்கு நேர்வழி காட்டும். இந்த குர்ஆன் பக்தர்களுக்கு முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான். இப்போ முத்தகீன்னா யாரு விளங்குச்சா? முத்தகீன்னா யாருன்னு தெரியணுமில்ல, அது அல்லாஹ் தஆலா விளக்குகிறான். முத்தகீன்னா யாரு? அல்லதீன யூமினூன பில் கைபி, மறைவானதை நம்புவார்களே, ஓ யுகீமூன் அஸ்ஸலாத்த, தொழுகையை நியமமாக தொழுவார்களே, ஓ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் தந்ததிலிருந்து கொஞ்சத்தை செலவும் செய்வார்களே, அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். அப்போ முத்தகீனுக்கு நேர்வழி காட்டும் என்று சொன்ன அல்லாஹ் முத்தகீன்னா யாருக்கு உனக்கு தெரியலை, அதே விளக்குகிறான். அதை அல்லதீன யூமினூன பில் கைப். அப்போ முத்தகீனுக்கு எத்தனை சிவத்தை சொல்கிறான்? 3 சிவத்தை சொல்கிறான். முத்தகீன்னா மொதல் மறைவானதை நம்பணும். பற்றியலங்க, பார்த்தா தான் எல்லாத்தையும் நீ நம்புவிய, பார்த்தா தான் என்ன செய்விய, எல்லாத்தையும் நம்புவோமே நம்ம தான், பார்க்காமலேயே நம்பணும். புஹ்லூலுல் மஜ்னூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய மகான் இருந்தாங்க, விளங்குதா? அவங்க புஹ்லூல் மஜ்னூனா அல்லாட்ட அப்படியே அப்படி மஜ்னூன் ஆகிட்டாங்க. அல்லா மேலே பைத்தியம் ஆயிடுறது, விளங்குதாப்பா? மஜ்தூப்னு சொல்லுவாங்க. என்னது மஜ்தூப்? அல்லாட்டையே அப்படியே பைத்தியமாக கிடக்கிறது. அல்லா என்ன சொன்னாலும் கேட்குறது, அல்லா என்ன சொன்னாலும் அல்லா அல்லா அல்லானே நம்ம எல்லாரும் பார்த்து பைத்தியம் தான் சொல்லுவாங்க. ஹதீஸில் வருது, உண்மையான மூமின்னா யாரு? நீ அல்லாவுடைய தியானத்தில் இருக்க வேண்டும். ஹத்தா யுகால இன்னஹு லமஜ்னூன், இவன் பைத்தியம்னு சொல்கிற அளவுக்கு நீ அல்லாவுடைய தியானத்தில் இரு. உன்னை மக்கள்லாம் பைத்தியம்னு சொல்லிட்டாங்களா, ஈமான் காமியில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். விளங்குதப்பா? அல்லாவுடைய அவனுக்கு இருக்காங்க பார்த்தாலும் ஒரே தொழுவும் இதுக்கு செய்யும் குர்ஆன் ஓதணும், யார் கூப்பிட்டாலும் என்னான்னு கேட்க மாட்டான். அவன் அல்லாட்ட மட்டும்தான் பேசுவான். சொல்கிறாங்களா இல்லையா? புஹ்லூல் மஜ்னூன் ஒருத்தருக்கு கடற்கரையில் உட்காந்து இந்த வீடு கட்டிக்கிட்டு இருந்தான். என்னது? மண்ணு வீடு. இந்த பிள்ளைகள்லாம் கட்டுமில்ல, என்னது பிள்ளைகள் கட்டுமில்லப்பா, அதே மாதிரி என்ன செஞ்சாங்க, வீடு கட்டிக்கிட்டு இருந்தான். விளங்குச்சா? அப்போ சுபைதா அம்மா போனாங்க. சுபைதா அம்மா போனாங்க. ஹாரூன் ரஷீத் பாதுஷா உடைய மனைவி சுபைதா அம்மா, அவங்க ரொம்ப இறைநேச செல்வியான். சுபைதா கால்வாயின்னே இப்போ இருக்குது, ஆனால் தண்ணிலாம் இல்லை. அந்த காலத்தில் அவங்க ஹஜ்ஜுக்கு வரும்போது இதற்கிட்ட தண்ணீர் இல்லாமல் ஆஜிகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. விழுதற்கண்ண அந்த சுபைதா கால்வாய் ஆனால் ஒரு கால்வாய் வெட்டி விட்டு விழுதற்கண்ண அரஃபா மீனா முஸ்தலிஃபா எல்லாத்துக்கும் அந்த தண்ணி வரும். அந்த கால்வாய் வெட்டி விட்டது அவங்க தான், சுபைதா கால்வாய். விளங்குச்சா? பெரிய கொடை வெள்ளங்க, நல்ல ஒரு சீதேவியான பொம்பளை அவங்க சுபைதா அம்மா, இறைநேச செல்வி. அவங்க அவங்களுடைய இதுதான் அரண்மனை பக்கத்தில் இருக்குது, இந்த கடற்கரை ஓரம். அங்கே வந்துட்டு அல்லா 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 அல்லான்னு அந்த மாதிரி அல்லாவுடைய தியானத்தில் இருக்கிறவங்க வந்து அப்படியே அவங்க அல்லா எங்கே போச்சுருவானோ போயிடுவாங்க. விளங்குச்சா? பல்லா கொலியுலாம் மஜூதுக்கு தான். அது மாதிரி சிபிலி பாபான்னு ஒருத்தங்க இருந்தாங்க இங்கே அந்த மஞ்சள் கொள்ளையில், அவங்களாம் மஜூது எல்லா மேலேயே அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. அல்லாவுடைய சிந்தனை உள்ளவங்க தான். அப்படியே வந்துட்டாங்க. அந்த ஹாரூன் ரஷீத் பாதுஷா சுபைதா அம்மாவுடைய அந்த அரண்மனைக்கு பின்னால் அங்கே கடற்கரை ஓரத்தில் அப்படி வீடு கட்டிக்கிட்டு இருக்கா. உடனே ஏன்னா மாலை மண்ணு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க.
உடனே அல்லாவே ஊலுல் மஜ்னூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிலாம் வந்திருக்காங்கங்க நம்ம இடத்துக்கு என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் அதான் கேட்டேன். அவங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் நாங்கள் சுபைதா அம்மா. வலைக்கும் சலாம். அவங்க நிமிரவே மாட்டேங்கிறாங்க. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பாவா? பாவா என்ன செய்கிறீங்க? மாளிகை, சொர்க்கத்து மாளிகை கட்டிக்கிட்டு இருக்கேன். மாளிகை என்ன ரேட்டு கேட்குறாங்க. மாளிகை என்ன ரேட்டு? எனக்கு ஒரு மாளிகை தாங்களேன் கேட்குறாங்க. அவரு குறைச்ச ரேட்டை சொல்கிறாங்க. குறைச்ச ரேட்டை சொல்கிறாங்க. உடனே கொடுத்துட்டாங்க. என்ன செஞ்சினாங்க? ஊலுல் மஜ்னூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளோ காசு கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டாங்க. 10 தீனாரோ 20 தீனாரோ 30 தீனாரோ திரும்பமோ சொல்கிறாங்க, கொடுத்துட்டாங்க. விளங்குதா? உடனே வீட்டில் வந்து சொன்னாங்க கணவர்கிட்ட, ஹாரூன் ரஷீத் பாஷாட்ட, ஊலுல் மஜ்னூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்திருக்காங்க நம்ம இடத்துக்கு. அவங்க மண் வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க, மாளிகை. என்னான்னு கேட்டேன். சொர்க்கத்து மாளிகை கட்டிக்கிட்டு இருக்கேன் நான் எனக்கு ஒரு மாளிகை தாங்கன்னு கேட்டேன். உடனே குறிப்பிட்ட காசு கேட்டாங்க, அதை கொடுத்து நான் ஒரு மாளிகை வாங்கிக்கிட்டேன். அட பைத்தியாரி, ஏமாந்துட்டியே. யார் சொல்கிறா? ஹாரூன் ரஷீத் பாஷா சொன்னாங்களாம். அட பைத்தியாரி, ஏமாந்துட்டிய, காசை கொடுத்துட்டு ஏமாந்துட்டிய. என்ன அவங்க ஒன்றும் சொல்லலை. அன்றைக்கி நைட்டு எல்லோரும் தூங்குறாங்க. தூங்கும்போது பார்த்தா சொர்க்கம் தெரியுது. சொர்க்கத்தில் பெரிய மாளிகை. அந்த மாளிகையை பார்த்தா இது சுபைதா அம்மா மாளிகைன்னு போடப்பட்டிருக்கு. ஹாரூன் ரஷீத் பாஷாவுடைய மனைவி சுபைதா அம்மாவுடைய மாளிகை, ஜௌஜத்து ஹாரூன் ரஷீத் பாஷான்னு போட்டிருக்கு. உடனே சுபைதா அம்மா உள்ளே போயிட்டாங்க. ஹாரூன் ரஷீத் பாஷா உள்ளே போனாங்களாம். அங்கே நிற்கிறவங்களாம் நிப்பாட்டிட்டாங்களாம். உள்ளவங்க நிப்பாட்டிட்டாங்க. எங்கே போகிறீங்க? என் மனைவி மாளிகை. மனைவினா மனைவி வாங்கியிருக்கு. நீங்கள் வாங்கினீங்களா? நீங்கள் வாங்கலையா? உள்ளே போகக்கூடாதுன்னு தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. எடுத்து நிப்பாட்டிட்டாங்க. உடனே முடிச்சுட்டாங்க. காலையில் எஞ்சி எந்திரி எந்திரி எந்திரி, வா வா வா. அவன் ஊலுல் மஜ்னூனை பார்க்கும். யாரை பார்க்கணும்? ஊலுல் மஜ்னூனை பார்க்கணும். ஒரு மாளிகை வாங்கிக்கிறணும். நேற்று கனவு கண்டேன். அந்த கனவில் நீங்கள் அந்த மாளிகைக்கு போனீங்க, நான் போனேன், என்னை தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. அது சுமேதா அம்மா காசு கொடுத்து வாங்கியிருக்கு. நீங்கள் வாங்கினீங்களா? ஆனால் இல்லை, உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. நான் உன்னை பைத்தியாரின்னு சொன்னேனே, உண்மையிலேயே அப்போ மாளிகை தான் அது. பாபா போவும். நான் மனைவியை கூப்பிட்டு வந்தாங்க. ஊலுல் மஜ்னூன் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். என்ன செய்கிறீங்க? சொர்க்கத்து மாளிகை கட்டிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு மாளிகை தாங்களேன், தர்றேனே. எவ்வளவு? 10,000 திர்ஹம். எவ்வளவு? என்ன நேற்று என் மனைவிட்ட 30 திர்ஹம் வாங்கிட்டு கொடுத்தீங்க, எனக்கு 10,000 திர்ஹம்ங்கிறீங்களே. அது பார்க்குறதுக்கு முன்னால் என்னது இது பார்க்குறதுக்கு முன்னால் அந்த அம்மா வாங்கிருச்சு. நீங்கள் பார்த்துட்டுலங்க வர்றீங்க. அதுவே 10,000. அந்த பொம்பளைக்கு 30 தான். அது பார்க்காமையெல்லாம் வாங்கிச்சே. இதுதான் பார்த்துட்டீங்கள மாளிகையை குனிஞ்சிக்கிட்டே. அதே 10,000 தான்ட்டான். இது இல்லைங்க. அப்போ உனக்கு ஒரு கண் கூட ஒன்று நடந்துச்சின்னு வச்சுக்கா, நீ கட்டாயம் என்ன செய்வே? அது நம்ப தான் செய்வேன். பார்க்காம நம்பணும். அல்லதீன யூமினூன பில் கைப். மூத்துக்கு பின்னால் உன்னை எழுப்பப்படும். கபரிலே கேள்வி கணக்கு கேட்கப்படும். முன்கர் நிக்கீர் வருவாங்க. சரியான பதிலை நீ தந்தால் நம் கனௌமத்தில் அரூசி என்று சொல்வார்கள். சொர்க்கத்து வாசல் திறந்து வைக்கப்படும். நல்ல காற்று வரும், கடந்து தூங்குவான் வருது. சொர்க்கம் இருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளிலே தீர்ப்பு வழங்கப்படும். சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. நபிஸல்லாம் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்காங்க. நம்ம அறிவுக்கெல்லாம் அப்பால் பட்டது. அதை என்ன செய்யணும்? முகத்துக்கு பின்னால் எழுப்பப்படுங்கிறத நம்பணும். கேள்வி கணக்கு கேட்கப்படுங்கிறத நம்பணும். எழுப்பி உட்கார வைக்கப்படுங்கிறத நம்பணும். அவ எடுத்த உடனே பற்றியப்பா முத்தகீனுக்கு எப்படி தப்சீர் செய்கிறாங்கன்னு. அல்லதீன யூமினூன பில் கைப். முத்தகீன்னா யாரு? உன் அறிவு சிந்தனை எல்லாத்துக்கும் அப்பால் பட்ட ஒன்று இருக்குது, நீ நம்பணும். அல்லதீன யூமினூன பில் கைப். அடுத்து யகீமூன ஸலாத்த. தொழுகையை நியமமாக தொழுவார்களே. ஒரு நாள் தொழுது 9 நாள் விடுறது இல்லை. தொழுகையை நியமமாக தொழுவார்களே.
மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு தந்ததிலிருந்து கொஞ்சத்தை செலவும் செய்வார்களே. மின் தபீதுங்கிறாங்க, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடாது. வலா தபுசுத்துவா குல்லல் பஸ்து, உள்ள கையை விரிச்சிடாத, கொஞ்சத்தை கொடு. 100க்கு 2.5% கொடுத்தா போதும். நீ கம்ப்ளீட்டாக கொடுக்கலாம் மார்க்கம் சொல்லலை. உங்கதப்பா அப்படி கொடுக்கலாமா? மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? வலா தபுசுத்துவா குல்லல் பஸ்து. அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான் அனுமதி. யாருக்கு மட்டும்தான் அனுமதி? அவங்க கம்ப்ளீட்டாக ஒன்று கொடுத்தோன்னே வாங்கிட்டாங்க. இன்னொரு சாபி கம்ப்ளீட்டாக கொடுக்கும்போது வாங்க மாட்டேன்ட்டாங்க. சுலுசு கூட அதிகம் தான்ட்டாங்க. விளங்குச்சா? அப்போ நாம் தந்ததிலிருந்து கொஞ்சத்தை செலவும் செய்வார்களே, அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யும்? நேர்வழி காட்டும். முதல் எடுத்த உடனே கைபை நம்பணுங்கிறான். உன் சிந்தனைக்கும் அறிவுக்கும் அப்பால் பட்டு சில விஷயங்கள் இருக்கிறது. அதை அல்லாஹ் ரசூல் சொல்லும்போது ஏற்றுக்கொள், கேள்வி கேட்காத. அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்களா அப்படியே நம்பணும். கேட்டுதானப்பா? அப்போ இது கைது எடுக்கின்ற சிவத். முத்தகீனை என்ன செய்கின்ற சிவத்து? சிவத்துங்கிறதே கைது எடுறது தானப்பா. கைது ரெண்டின் மூலமாக ஏற்படும். இலாபத்தின் மூலமாகவும் கைது ஏற்படும், சிவத்தின் மூலமாகவும் மௌசூபு கைது ஏற்படும். ரஜுனுலில் இருக்க ஜெய்தூனில் ஆலிமு, ஆலிமான ஜெய்து. பா இப்போ ஜெய்துக்கு கைது போட்டுட்டோம், ஆலிமான ஜெய்து தாஜிரான ஜெய்து இல்லைன்னு சிபத்தின் மூலமாக கைதாயிடுச்சு. பா குலாமு ஜெய்தீன், ஜெய்தினுடைய அடிமைனும் அவன் அம்பிரினுடைய அடிமை இல்லை. அந்த குலாமுக்கு முலாஃபிலையை கொண்டு கைது போட்டுட்டோம். ரைட்டா? சிவத்து மௌசூபை கைதிடும். சிவத்து என்ன செய்யும்? முலாஃபிலையும் முலாஃபை கைதிடும். அந்த குலாம் யாரு? ஜெய்தினுடைய அடிமை, அம்ரினுடைய அடிமை, பக்கரனுடைய அடிமை, ஹாலிதினுடைய அடிமை, அப்துல்லா அல்லாவுடைய அடிமை. வேற யாருக்கு அடிமை கிடையாது, அல்லாவுடைய அடிமை. அபுல் அஸ்மா இல்லல்லா தாலா அப்துல்லா அப்துல் ரஹ்மான். அல்லாவுக்கு பிரியமான பேர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான். அப்போ தம்பி, அல்லதீன யூமினூன பில் கைபுங்கிறது சிவத்து. எதுக்கு சிவத்து? முத்தகீனுக்கு சிவத்து. புரிஞ்சப்பா? இப்போ முத்தகீனுக்கு சிவத்துன்னு சொல்லிட்டோம்னா, இந்த அல்லதீன யூமினூன பில் கைப முத்தகீனோடு சேர்க்கிறோம், இத்திசால் செய்கிறோம். மௌசூல் அல்லதீன என்ற இந்த மௌசூலை முத்தகீனோடு சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த மௌசூல் இல்லை, இணைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். மௌசூலாவும் ஆக்கலாம், முன்னால் கொண்டு சேர்க்கவும் செய்யலாம், மஃசூலாவும் ஆக்கலாம், பிரிச்சும் பேசலாம். அது பின்னால் சொல்கிறாங்க. விளங்குச்சா? அப்போ அல்லதீன யூமினூன பில் கைப மௌசூலாக்குனா அது முக்ததா, உலாய்க்கு அல்லா உதமிர் ரபிங்கிறது கபர் ஆயிரும். ரைட்டா? மஃசூலாக்குனா, மௌசூலாக்குனா மேலே கொண்டு சேர்க்கணும், அதுக்கு சிபத்துன்னு அர்த்தம். சிபத்து பல வகையான சிபத்து இருக்குது. சிபத்தே கையுதா, இது கைதிடுகின்ற சிபத்து. என்ன சிபத்து? விளங்குச்சா? கைதிடுகின்ற சிபத்து. சிபத்தே மூதியா, சிபத்தே காஷிபான்னு சொல்லுவாங்க, சிபத்தே மாதியான்னு சொல்லுவாங்க. விளங்குதப்பா? என்ன சொல்றாங்க? சிபத்தே கையுதாங்கிறாங்க. சிபத்தே கைதிடுகின்ற சிபத்து. பாரு, இந்த அல்லதீன யூமினூன பில் கைபி என்பது இம்மா மௌசூலுன் பில் முத்தகீன், முத்தகீனோடு இணைக்கப்பட்டதாக இருக்கும். முத்தகீனோடு இம்மா மௌசூலுன் பில் முத்தகீன். அல்லதீன யூமினூன பில் கைபு என்பது சொல்லுபா மௌசூலுன் இம்மா மௌசூலுன் பில் முத்தகீன், முத்தகீனோடு சேர்க்கப்பட்டதாக இருக்கும். அலா அன்னஹு, இந்த அல்லதீன என்பது சிவத்துன் மஜ்ரூரத்துன் முகையிதத்துன் லஹு, முத்தகீனை கைதிடுகின்ற ஜர்ரு செய்யப்பட்ட சிவத்து என்பதின் பிரகாரம் முத்தகீனோடு இணைக்கப்பட்டதாக இருக்கும். ஏப்பா சிவத்தினாக்கு ஜர்ரு தானே பாருங்க. ஹுதன் லில் முத்தகீன், லில் முத்தகீன் என்ற மௌசூப் என்ன செஞ்சிருக்கேன்? ஜர்ரு பெற்றிருக்கு. அப்போ மௌசூப்புக்கு என்ன யாராபோ அதே யாராபு தானே சிவத்துக்கும் வரும். தாபி, அதெல்லாம் தாபி மொத்தம் 5 இருக்குல்லப்பா. இப்போ தாபி எத்தனை இருக்கு? 5 இருக்கு. சிவத்தும் தாபி தான், சிவத்தும் தாபி தான். ஈடுபாடு வைக்கிறது.
அப்போ அல்லதீன யூமினூன பில் கைப் என்பது இம்மா மௌசூல் பில் முத்தகீன், முத்தகீனோடு சேர்க்கப்பட்டதாக இருக்கும். அலா அன்னவு சிவத்துன் மஜ்ரூரத்துன் முகையிதத்துன் லஹு, அந்த முத்தகீனை கைதெடுகின்ற ஜர்ரு செய்யப்பட்ட சிவத்து என்பதின் பிரகாரம் முத்தகீனோடு சேர்க்கப்பட்டதாக இருக்கும். எப்போ இன் ஃபுஸ்ஸிர தக்வா, தக்வாவுக்கு தஃப்சீர் செய்யப்பட்டால் பித்தரிக்கி மாலா எம்பகி, அவசியம் இல்லாததை விடுவது என்று தஃப்சீர் செய்யப்பட்டால். தக்குவானாலே தவிழ்றதுன்னு தானே பார்த்தோம். தக்குவான்னு என்ன பார்த்தோம்? தேவையில்லாததை விடுவது தவிழ்வதுன்னு அர்த்தம். தக்குவாவுக்கு அப்படி அர்த்தம் கொடுத்தோம்னா எப்படி? தவிழ்வது நீங்குவது என்று அர்த்தம் கொடுக்கப்பட்டால் தக்குவாவுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. இத்தகானாலே நீங்கினான்னு தானே அர்த்தம். இன் ஃபுஸ்ஸிர தக்குவா, தக்குவாவுக்கு இத்தரிக்கி மாலா எம்பகி, அவசியம் இல்லாததை விடுவது என்று தக்குவாவுக்கு தஃப்சீர் செய்யப்பட்டால் முத்தகீனை கைதிடுகின்ற ஜர்ரு செய்யப்பட்ட சிவத்து என்பதின் பிரகாரம் முத்தகீனோடு இணைக்கப்பட்டதாக இருக்கும். எப்படி இணைக்கப்பட்டிருக்கு? எப்படி இணைக்கப்பட்டிருக்கு? முத்தரபத்துன் அலிஹி, அந்த முத்தகீனின் மீது இணைக்கப்பட்டிருக்கிறது. தரத்துப தஹிலியத்தி அல்ல தஹிலியத்தி, காலியாக இருக்கக்கூடியதின் மீது ஆபரணத்தை அணிவிப்பதை போன்று அணிவிக்கப்பட்டிருக்கு. காலியாக இருக்கிற ஒன்று தஹிலியத்துன்னு ஆபரணம் போட்டு விடுறதுன்னு அர்த்தம். காலியாக இருக்கக்கூடியதிலே ஆபரணம் போடுறது. முதல் கேட்டேன், நகையெல்லாம் போட்டு நீனே கல்யாணம் முடிச்சுக்கிறது. எதுவும் போட வேண்டாம், நானே மகர் போட்டு நகை போட்டு கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு காலியாக வாங்க, பொண்ணை தாங்க, நான் நகை போட்டுக்கிறேன். முத்தரத்தபத்துன் அலைஹி தரத்துப தஹிலியத்தி அல்ல தஹிலியத்தி, காலியாக இருக்கக்கூடியதின் மீது ஆபரணத்தை அணிவிப்பதைப் போல அதன் மீது அமைக்கப்பட்டதாக இருக்கும். தக்குவாங்கிறது காலியாக இருக்கிற மாதிரி இருக்கு. விளங்குதப்பா? தேவையில்லாத விடுறதுங்கிறது மட்டும் அர்த்தம். தேவையில்லாத இன்னும் தக்குவாவுக்கு அர்த்தம் இருக்கு. அப்போ எப்படி அர்த்தம் வைக்கிறது? இப்போ மறைவானது நம்பணும், தொழுகையை நிலைநிறுத்தணும், நாம் கொடுத்ததிலிருந்தும் செலவு செய்வார்களே, அப்படிப்பட்ட முத்தகீன்கள். முத்தகீன்களுக்கு விளக்கம் வந்துருச்சா? மாலா எம்பகி, தருக்கு மாலா எம்பகின்னு மட்டும் ஒரு அர்த்தம் இருந்துச்சு. அந்த அர்த்தத்தை வச்சு இது அதை விளக்குது. சிவத்து என்ன செஞ்சிருச்சே, மௌசூபை கைதிட்டு விளக்குது. விளங்குற தேவையில்லாத விடுறது மட்டுமல்ல, மறைவானதை நம்பணும். அடுத்து தொழுகையை நிலைநிறுத்தணும், நாம் கொடுத்திருந்து ஜக்காத்து கொடுக்கணும். ஆனால் அதுக்கு தக்வாவுக்கு விளக்கம் தருது. இப்போ தஸ்வீரி அல்ல தஸ்தீலி, சுத்தம் செய்யப்பட்டதின் மீது எழுத்தை எழுதுவதைப் போல, படம் வரைவதைப் போல. இப்போ வாத்தியார் போர்களை எழுதி போட்டு அழிப்பார், அழித்து மறுபடியும் எழுதுவார். போரோட சுத்தம் செஞ்சால் தான் விளங்கும். அப்படிதானே தண்ணி ஊற்றி அழிப்பாங்க. சுத்தம் செய்யப்பட்டதின் மீது எழுத்தை எழுதுவதைப் போல, படம் வரைவதைப் போல. ஓவிய ஆசிரியர் என்ன செய்வார்? ஓவியம் வரைவார். அப்போ இருக்கிற ஓவியத்தை அழிச்சிட்டு தான் அடுத்து ஒரு ஓவியத்தை வரைவார். அப்படிதானே? இப்போ தஸ்வீரி அல்ல தஸ்தீலி, சுத்தம் செய்யப்பட்ட போர்டு புலவையின் மீது ஓவிய ஆசிரியர் ஓவியம் வரைவதைப் போல. விளங்குதப்பா? சொல்லி காலியாக இருக்கக்கூடிய போர்டின் மீது உருவத்தை அமைப்பதைப் போல அமைக்கப்பட்டதாக இருக்கும். கிளீனாக வந்துருச்சா? விளங்குதப்பா? அவசியம் இல்லாத விடுறது மட்டும் இல்லை, மறைவானதை நம்பணும், தொழுகையை நிலைநிறுத்தணும், நாம் தந்ததிலிருந்து செலவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட முத்தகீன்கள். தக்குவாவுக்கு முத்தகீன்களுக்கு விளக்கம் வந்துருச்சு. எடுத்தனப்பா? அல்லது இது கைதிடுகின்ற சிபத்துன்னு சொல்லலாம், சிபத்திய காஷிபான்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? சிபத்திய காஷிபான முத்தகீன்லே அது இருக்குதே. ஏன்னா தக்குவானாலே என்ன அர்த்தம்? அலிம்திசாலி அவாமிர் இல்லாஹி தாலா வஜித்தினாபு நவாஹிஹி, அல்லாஹ் ஏவிய வினைகளெல்லாம் செய்கிறது, அவன் விலக்கியவைகளை எல்லாம் விலகிறது, எல்லா நன்மையான காரியங்களையும் செய்வது. முத்தகீன என்ன அர்த்தம்? அவசியம் இல்லாத விடுறது மட்டுமல்ல, தேவையில்லாத விட்டு களையணும், ஜினாபனா ஈடுபடக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நல்ல காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் செய்யணும். மறைவானதை நம்புறது,
தொழுகையை நிலைநிறுத்துறது, ஜக்காத்து கொடுக்குதுன்னா அசனாத் தான். அந்த தக்வாவுக்கு அந்த அர்த்தம் இருக்குது. தக்வானாலே என்ன அர்த்தம்? இம்திதால் வாமில்லா ஜாலாவஜித்தினா வர்ணாமாயி, எல்லா ஏவிகளை எல்லாம் செய்கிறது, விளக்கியவைகளை எல்லாம் விலகுது. அப்படிப்பட்டவங்க தான் முத்தகி. அதை அல்லதீன யூமினூன பில் கைபி யுகீமூன ஸலாத்த மிம்மா ரஸக்னாஹும் கொண்டு விளக்குது. அப்போ அந்த முத்தகின்லேயே அந்த அர்த்தம் இருக்குது, தக்வாவுக்கு அந்த அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை தெளிவாக நினச்சி இது சொல்லுது. சிவத்தே காஷிஃபா, சிவத்தே மூதிஹா, சிவத்தே காஷிஃபா அவ் மூதிஹத்துன், சிவத்தே மூதிஹாவா இருக்கும், சிவத்தே மூதிஹாவா இருக்கும், தெளிவுபடுத்துகின்ற சிவத்து. கீழே போட்டுக்கல, சிவத்தே காஷிஃபா, தெளிவுபடுத்துகின்ற சிவத்து. அந்த தக்வாவில் அந்த அர்த்தம்லாம் இருக்குது, முத்தகையில் அந்த அர்த்தம்லாம் இருக்குது. இருந்தாலும் நல்ல தெளிவாக சொல்லிடுறது, தெளிவாக என்ன செய்யறது? மதரசாவுக்குன்னு சில ரூல்ஸுகள் இருக்கும்பா, அது உனக்கு தெரியும்பான்னு சொல்லி சேர்க்குறது. அந்த ரூல்ஸ் என்னான்னு என்ன செய்யறது? இந்த பாரத்தில் எழுதி காமிச்சு படித்து கையெழுத்து போட்டுன்னு சொல்கிறது. விளங்குச்சா? மூதி ஹத்துன் அல்லது அல்லதீன யுமினூன பில் கைபி என்பது சிவத்திய மூதிஹாவாக இருக்கும், தெளிவுபடுத்துகின்ற சிவத்தாக இருக்கும், சிவத்திய காஷிபாவாக இருக்கும். சிவத்திய மூதியா, சிவத்திய காஷிபா எல்லாம் ஒன்று தான். எப்போ இன் ஃபுஸ்ஸிர, விளங்குதப்பா, தக்வாவுக்கு தஃப்சீர் செய்யப்பட்டால் இமா யஉம்மு ஃபிஅல் ஹஸனாத்தி, நல்ல காரியங்கள் எல்லாம், நன்ம காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் அடைய விளையக்கூடியது. தருக்க செய்யாத்தி, பாவங்களை எல்லாம், தீமையான காரியங்களை எல்லாம் விடுவது என்பதை அரவணைக்கக்கூடிய, அடைய விளையக்கூடியது என்று தக்வாவுக்கு தஃப்சீர் செய்யப்பட்டால். தக்வானாலே என்னது? நன்மையான காரியம் என்னென்ன இருக்கிறதோ, தீமையான காரியம் என்னென்ன இருக்கிறதோ அத்தனையும் அடைய விளங்குமே. அப்படிப்பட்டது தான் தக்வா என்று தக்வாவுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டான். நேற்று பார்த்து வைக்கிறது இதான் தம்பி, விளங்குதா உனக்கு? அப்போ சிவத்தை மூதிகான்னு எப்போ கொடுப்போம்? இன் ஃபுஸ்ஸிர, தக்வாவுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டால் இமா யஉம்மு ஃபிஅல் ஹஸனாத், நன்மையான காரியங்களை எல்லாம் செய்வது, தருக்க செய்யாத்தி, பாவமான காரியங்களை எல்லாம் விடுவது என்பதை அரவணைக்கக்கூடியது, அடைய விளையக்கூடியது என்று தக்வாவுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டால் அது சிவத்தை மூதிஹாவாக இருக்கும். ஏன் லிஸ்டிமாலிகி, தக்குவா என்பதே புதிந்திருப்பதினால். லிஸ்டிமாலினா அலா மாவு அசலுல் அமால், அசிலியத்தான அமல்களின் மீதும், அசாசுல் ஹஸனாத், நன்மையான காரியங்களின் அடிப்படையாக இருக்குமே அவைகளின் மீதும் அது புதிந்திருப்பதினால். அது என்ன? மினல் ஈமான், ஈமான் கொள்வதிலிருந்தும், சலாத்தி தொழுவதிலிருந்தும், சதக்கத்தி ஜக்காத்து கொடுப்பதில் இருந்தும். விளங்குதப்பா? நன்மையான காரியங்களின் அடிப்படையாக இருக்குமே, அமல்களின் அஸ்திவாரமாக இருக்குமே, அந்த ஒன்றின் மீது தக்வா பொதிந்திருப்பதினால். தம்பி, நன்மையான காரியங்களையும், நன்மையான காரியங்களை செய்வது, பாவமான காரியங்களை விடுவதை அரவணைப்பது, அடைய விளைவது என்று தக்வாவுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டால் அது சிவத்தே மூதிஹாவாக இருக்கும். எடுத்தனப்பா? அப்போ ஏன் தக்வாவுக்கே அந்த அர்த்தம் இருக்கு? ஏன் இங்கே சொல்கிறோம்? அதெல்லாம் உம்மஹாத்துல் அமால், அமல்களின் அடிப்படை. ஈமான் என்பது கல்பு சம்பந்தப்பட்டது, நஃப்சானியத்து சம்பந்தப்பட்டது. தொழுகை என்பது பதனியத், இபாதத்தே பதனியா. ஜக்காத் என்பது இபாதத்தே மாலியா. இபாதத்து மொத்தம் 3 இருக்கு. இபாதத்தே நஃப்சானியா, இபாதத்தே பதனியா, இபாதத்தே மாலியா. இதெல்லாம் உம்மஹாத்து, அடிப்படையான அமல்கள். அவை தக்வாவில் இருந்தாலும் சரிதான், அவைகளை ஸ்பெஷலாக என்ன செய்யப்படுதுங்க? சொல்லப்படுது. எழுதுனப்பா? ஏன் இதை தனியாக சொல்லிங்க? தக்வாவில் தான் எல்லாம் வந்துருச்சேன்னா, இப்போ இன்னகா ஈமான், தொழுகை, ஜக்காத், இவைகள் எல்லாம் உம்மஹாத்துல் அமாலி நஃப்சானியா, கல்பு சம்பந்தப்பட்ட அமல்களின் அஸ்திவாரங்களாக இருக்கும். ஒல் இபாதாத்துல் பதனியா, தொழுகை என்பது உடம்பு சம்பந்தப்பட்ட இபாதாத்துகளாக இருக்கும். ஜக்காத்து மாலியா, விளங்குதப்பா? மாலியத்தை சார்ந்த அடிப்படைகளாக இருக்கும், இபாதத்தின் அடிப்படைகளாக இருக்கும். அல் முஸ்தத்திபத்து இசாயிரி தாத்தி, ஏனைய வணக்கங்களையும் துயரத்தேடக்கூடிய, ஏனைய வணக்கங்களையும் துயரத்தேடக்கூடிய. மற்ற ஜன்னுபி அணில் மாசி காலிபன், மீதமாக பாவங்களை விட்டும் விலகுவதை தேடக்கூடிய அஸ்திவாரங்களாக இருக்கும்.
தொழுகையெல்லாம் ஒருத்தன் தொழுதுட்டான்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சிருவான், பாவங்கள் செய்ய மாட்டான். மூமின் ஈமான் இருந்துச்சுன்னா கட்டாயம் என்ன செய்ய மாட்டான், தப்பான காரியங்களில் ஈடுபட மாட்டான். இப்படிதானப்பா? ஜக்காத்து கொடுத்துட்டாலே அவன்கிட்ட புகழ்த்தனம் இல்லைங்கிறத காமிக்கும். எடுத்தானப்பா? காலிபன் மீதமா இந்த ஈமான் இருந்து தொழுது ஜக்காத்து கொடுத்துட்டாலே இந்த பாவமான காரியத்தை விட்டு விளங்கிடுவான். அலா தரா, நீ விளங்கலியா, இல்லா கவுலி தாலா, அல்லாஹ் சுபானுத்தோடைய சொல்லின் பக்கம் நீ விளங்கலியா? அல்லாவே சொல்கிறானே, இன்ன சலாத்த தொழுகை, நிச்சயமாக தொழுகை தன்ஹானில் ஃபைஷாயி, மானக்கேடானவைகளை விட்டும், ஒல் முன்கரி, மார்க்கத்தில் வெறுக்கத்தக்கதை விட்டும் தடுக்கும் என்று அல்லாஹ்வுடைய சொல்லின் பக்கம் நீ பார்க்கலையா? இப்போ கவுலி அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு சொல்லின் பக்கம் நீ கவனிக்கலையா? சலாத்து தொழுகை இமாதுத்தீன், மார்க்கத்தின் தூணாயிருக்கும். ஜக்காத் என்பது கந்தரத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய பாலமாயிருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லின் பக்கம் நீ பார்க்கலையா, விளங்கலையா? அவை இவைகள்லாம் இருந்த தப்பான காரியங்கள்லாம் வராது. இதர்கள் அது ஒருத்தர் தக்குவா இருந்தாலும் இந்த மாதிரி காரியங்களை செய்ய மாட்டான். இருந்தாலும் இது அஸ்திவாரம்பா, கல்பு சம்மந்தப்பட்டது, உடம்பு சம்மந்தப்பட்ட இபாதத்து, இது மால் சம்மந்தப்பட்ட இபாதத்துங்கிறத என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா அதை ஸ்பெஷலாக சொல்லி அதை விளக்குறான். அவு மாதிகத்துன், அல்லது சிவத்திய மாதிகாவாக இருக்கும். இது என்னவா இருக்கும்? இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று இருக்க, அல்லாஹ்னாலே கிருபையாளன், உதவியாளன், உதவி செய்கிறவன், நல்லோர் பொல்லோர் எல்லாருக்கும் உதவி செய்கிறவன் தான் அர்த்தம். அல்லாஹ்வுக்கு அப்படித்தானே அர்த்தம். நல்லோர் பொல்லோர் எல்லோருக்கும் உதவி செய்கிறவன், பெரிய உதவி சின்ன உதவிலாம் செய்கிறவன், இது தெரிஞ்சது தான். அப்படி இருக்கவே ரஹ்மான் ரஹீம் வந்து அது அல்லாஹ்வை தெளிவுலாம் ஒன்றும் படுத்தலை, அது மதஹை தான். அது என்னது தான் அது? அதே போல் முத்தக்கினாலே எல்லாம் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ இது அல்லதீன அது மதஹை செய்கிறான், பாராட்டும். முத்தக்கின்ற அப்படிப்பட்ட சிவத்துலாம் இருக்குத்தான் செய்யும். இது தெளிவுபடுத்தலை, என்ன செய்யுது, பாராட்டுது. அந்த முத்தகீன்கள்ட்ட என்னென்ன சிவத்துகள்லாம் இருக்குது. மகைபை நம்புகின்ற சிவத்து இருக்கிறது, தொழுகையை நிலைநிறுத்துகின்ற சிவத்து இருக்கிறது. ஜக்காத்து கொடுக்கிற நாம் தான், நீ உன் காசை கொடுக்க வேண்டாம், இம்மா ரசங்க நான் இங்கே நாம் கொடுத்து கொடுப்பா கொஞ்சம், நான் தானே தந்தேன், கொடுனா ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன். கேட்டேன் இன்னென்ன சிவத்துகள்லாம் இருக்குன்னு பாராட்டுறது. விளங்குது சாலும் இது. அவ் சிவத்துன் மாதிகத்துன், மாதிகத்தான சிவத்தாக இருக்கும். இமா தலம்மனவு, எது அதை புதிந்திருக்கிறதோ, தக்குவா எதை புதிந்திருக்கிறதோ அந்த ஒன்றை பாராட்டுகின்ற சிவத்தார். தக்குவாவிலே இந்த அர்த்தம் இருக்குது. இப்போ தக்சீசுல் ஈமானி பில் கைபி, ஆனாலும் கைபை நம்புவதையும், இகாமு சலாத்தி தொழுகையை நிலைநிறுத்துவதையும், ஈத்தாவு ஜக்காத்தி ஜக்காத்தை கொடுப்பதையும் குறிப்பாக்கியிருப்பது, திக்ரி கூறுவதை கொண்டு குறிப்பாக்கியிருப்பது, யுதஹாருலை ஃபதுலிஹா அதனுடைய சிறப்பை தெளிவுபடுத்துவதாயிருக்கும். அலா சாயிரிமா இதுகுலு தயத்த இஸ்மி தக்குவா, தக்குவாவினுடைய இஸ்முக்கு கீழே நுழையக்கூடிய ஏனைய அமல்களை விட இது சிறப்பு வாய்ந்தது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டியாயிருக்கும். எடுத்துலப்பா சிவத்திய மாதிகா. அதுக்கடுத்து சொல்கிறாங்க, இப்போ மதகுனா பாராள், இங்கே ஃபேல் போக்கப்பட்டிருக்கு அல்லது முத்ததா போக்கப்பட்டிருக்கு, அப்படியும் மதகுன்னு சொல்லலாம். இல்லைதா? முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும் அயனி முத்தகீன் என்பது கொண்டு நாடுறேன், அல்லது நீ கைபிமனசாத்த விமானத்துக்கு என்பதை நாடுறேன். போக்கப்படுக்கு ஃபேலுக்கு மஃபூலு, இது ஒரு மதகு தான். அல்லது போக்கப்படுத்தா ஹபரு. முத்தகீனா யாரு? உமுல்லதீன யூமின் உணவில் கைபி மனசலாத்த விமானத்துக்கு இருக்கும். போக்கப்படுத்தா ஹபருங்கிற ராமதாகலாம். அவ்வாறா அன்னஹு, இந்த அல்லதீன யூமின் பில் கைபி என்பது மதான் மன்சூபுன் நசபு செய்யப்பட்ட மதகு, அவு மருஃபூன் ரஃபு செய்யப்பட்ட மதகாக இருக்கும். பி தக்தீரி ஐனி, நசபுனா ஐனியை ஏற்படுத்துவது கொண்டு, மர்ஃபூனா என்பதை ஏற்படுத்துவதை கொண்டா இருக்கும். உமுல்லதீன் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா என்னென்ன சிவத்துகள்லாம் அவங்கள்ட்ட இருக்கும், அப்படியும் மதகுன்னு சொல்லலாம். பாகிருதாவானால் இதில் இருப்பாங்க.